இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, உலகத்திலேயே இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான ஸ்கூல்கள பத்தியும், அந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்கங்கிற பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 பிக்கெஸ்ட் ஸ்கூல். உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூல் நம்ம இந்தியால உள்ள லக்னோல தான் இருக்குது. லக்னோல இருக்கிற சிட்டி மன்சூரிங்கிற இந்த ஸ்கூல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூல். வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஸ்கூல்னு இந்த ஸ்கூலுக்கு ரெக்கார்டு கூட குடுத்திருக்காங்க. இந்த ஸ்கூல்ல மட்டுமே 7400 குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு மொத்தம் 12 கேட்டுகள் இருக்குது. 7400 குழந்தைகளும் ஒரே நேரத்துல வந்தா இந்த ஏரியாவே டிராஃபிக் ஆயிரும்னு ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th இருந்து 12th வரைக்கும் 8 மணிக்கு வந்தா 6th இருந்து 8th வரைக்கும் 8:30 மணிக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 9 மணிக்கு வருவாங்க. பொதுவாவே நம்ம ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஏபிசிடின்னு மட்டும் தான் 4 செக்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏபிசிடில இருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் போகுதாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா படிக்கிறாங்க. நம்பர் 2 ஃபாரஸ்ட் ஸ்கூல். கென்யால உள்ள இந்த கிராமத்துல உள்ள குழந்தைங்க படிக்கிறதுக்காக தினமும் 12 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளாடி நடந்து போறாங்க. நம்ம ஜூல பாக்குற ஆபத்தான விலங்குகள் எல்லாமே இவங்க தினமும் நேர்லயே பாக்குறாங்க. இந்த கிராமத்துல இருந்து யாராவது ஒரு பெரியவங்க தினமும் இந்த குழந்தைங்க கூடவே போயிட்டு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு கிராமத்துக்கு வந்துருவாங்களாம். அதே மாதிரி தான் அவங்க சிங்கம், யானைகள், காட்டெருமை இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளை தாண்டி தான் தினமும் ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டு வராங்க. நம்பர் 3 ஹையஸ்ட் ஸ்கூல். நேபாளில் வாழ்ற இந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக 4 நாட்கள் கடுமையான குளிர்களை கடந்து மலை மேலே ஏறி போகிறாங்க. இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு விடுறதுக்காக கிராமத்தில் இருக்கிற 2 பெரியவங்க 4 நாட்கள் தேவையான உணவுகளை கட்டிட்டு இந்த குழந்தைகளை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாருமே சிட்டிக்கு போய் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்க போறாங்க. இந்த 4 நாளுமே அவங்க மலை மேல நடந்து போறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க நடந்து போற இடமே ஒரு ஆறு தான். ஐசா உறைஞ்சு போய் இருக்குது. உள்ள போய் எப்படியாவது படிக்கணுங்கிறதுக்காகவே இந்த குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா நடந்துட்டு ஈவினிங் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மலையோட குகையில தான் இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிடுறாங்க. உண்மையான குளிர்ல தூங்கி எழும்பி மறுபடியும் இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மலை மேல ஏறி இந்த மலையை தாண்டி தான் இந்த ஸ்கூலுக்கு போகணும். சில இடங்கள்ல ரிஸ்க் எடுத்து தான் இவங்க கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி 4 நாட்கள் கஷ்டப்பட்டு தான் இவங்க இந்த ஸ்கூலுக்கே போய் சேர முடியும். இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் 4 நாட்கள் நடந்து இவங்க கிராமத்துக்கே திரும்பி போறாங்க. நம்பர் 4 பார்டர் கிராசிங். ஸ்கூலுக்கு போறதுக்காக குழந்தைங்க டெய்லியும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? சவுத் ஆப்பிரிக்கால உள்ள இந்த ஒரு கிராமத்துல இருக்கிற குழந்தைங்க தினமும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல்ல இந்த போட்ல கிளம்புறாங்க. அப்புறமா 1 கிலோமீட்டர் நடந்து அந்த நாட்டு பார்டரை கடந்து போய் தான் படிக்கிறாங்க. இந்த 2 நாட்டுக்கும் விசா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தினமும் இந்த குழந்தைகள் நாட்டு பார்டரை கிராஸ் பண்ணி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. நம்பர் 5 போட் ஸ்கூல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குழந்தைங்க தினமும் கஷ்டப்பட்டு போட்ல ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனா கேரளால இருக்கிற இந்த போட் ஸ்கூல் குழந்தைகளை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கே வருது. இந்த போட்டு தான் இந்த குழந்தைங்களோட மொத்த ஸ்கூலுமே. எப்படியாவது குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு இந்த மாதிரி போட் ஸ்கூல்ல நடத்துறாங்க. தினமும் குழந்தைகள் இருக்கிற கிராமத்துக்கு போய் குழந்தைகளுக்கு ஸ்கூல் நடத்துறாங்க. நம்ம இந்தியாவில் உள்ள எத்தனையோ குழந்தைகள் தினமும் இந்த மாதிரி போட்லயும் தண்ணியிலையும் இறங்கி போய் தான் படிக்கிறாங்க. ஆத்துல தண்ணி அதிகமான நாட்கள்ல இந்த குழந்தைகளோட நோட் புக்ஸ் எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு. போட் வராதனாலே இந்த மாதிரி தண்ணி உள்ளேயே இறங்கி நடந்துதான் இவங்க ஸ்கூலுக்கே போறாங்க. இந்த 5 ஸ்கூல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.